சார் தமிழ்நாட்டில் ஹோம் மினிஸ்டர் வந்து சார் நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? கேக்குது சொல்லுங்க. தமிழ்நாட்டில் வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமான பதிலை சொல்லிவிட்டு சென்ற பிறகு நீங்கள் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர்கிட்ட இது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா சொன்னார். ஆமாம், அவர் சொன்னார் ஹோம் மினிஸ்டருடைய பேச்சு வந்து நம்பகத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்களோட மாநில தலைவர் வந்து இதை வந்து முன்னெடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி பாராட்டெல்லாம் தெரிவிச்சுட்டு அவர் பேசியிருக்காரு. சார், தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் பேசுறது, இந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் பேசுறது, அவர் உண்மைக்கு மாறான தகவல்களை பேசுறாருன்ட்டு ஹோம் மினிஸ்டர் பேசிட்டு போறாரு. ஆனால் அவர் பேசுனது நம்பகத்தன்மையே அற்றதுன்ட்டு உங்கள் கர்நாடகாவினுடைய சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு. சார், பொதுவாக இதை பார்க்குறவங்க நாங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னன்னு புரிஞ்சுக்கிறது? நாங்கள் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோமா, உங்களுக்கு எப்படி தெரியும் இது இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் பிஜேபி முன்வைக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார்கள். இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சார்? வெரி குட் क्वेश्चन. அருமையான கேள்வி. அந்த கேள்வியை மக்களிடத்துல தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1951 மற்றும் 1961 போது தொகுதியுடைய சீராய்வு அமைப்பு ஒரு ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது. அந்த 1951 அடிப்படையில நம்மளுக்கு சரியாக தமிழ்நாடுக்கு 40 தொகுதி கிடைத்தது. மக்களின் அடிப்படையில ஆர்டிகல் 81 அரசியலமைப்பு சட்டம் 81 விதியின் கீழே, அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இட விகிதாச்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். அதன் அடிப்படையில் 1951 போது நேரடியாக 1961 தேர்தல் நடந்தது. அந்த நேரத்தில் 40 தொகுதி இருந்தது. அதே நேர காலகட்டங்கள்ல 1961 அந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் திரும்பியும் மறுபடியாக கேஸ்ட் சென்சஸ் எடுத்தார்கள். அதன் அடிப்படையில நம்மளுக்கு 39 அதே நேரத்தில் நம்மளுக்கு சீட்டு குறைபாடு, அதாவது தொகுதி குறைபாடு ஏற்பட்டது. அந்த நேரத்துல இந்திரா காந்தி அம்மையார் 1976 அந்த நேரத்துல ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக 1976 இருந்து யாரெல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டுடைய அந்த சட்டத்தை மதித்து அதை சரியாக அமல்படுத்துகிறாரோ அவர்களுக்கு அந்த மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது. அதற்கு எடுத்துக்காட்டாக 1976 இருந்து அடுத்து வருகின்ற 25 ஆண்டு காலம் வரைக்கும் எந்த தொகுதி சீரமைப்பு வேலையும் நடைபெறாது என்று டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1976 ஒரு அமெண்ட்மென்ட் பண்றாங்க. இதன் அடிப்படையில் 2001 வரைக்கும் எந்த தொகுதி சீரமைப்பு வேலையும் செய்யவில்லை. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 2002 போது வாஜ்பாய் அரசும் வருகிறது. அவர்களும் தொடர்ந்து 2022 இருந்து 25 ஆண்டு காலம், அதாவது the implementation of 1951, 1961, 1976 ஆக்ட் பிரகாரம் மூன்றையும் ஒப்புக்கொண்டு நான்காவதாக நானும் 25 ஆண்டு காலம் இடத்தை தருகிறேன். ஆண்டு காலத்தாக எந்த தொகுதியிலும் சீரமைப்பு பணிகள் நடைபெறாது. காரணம், கருவூல விகிதாச்சாரம் மாடுபடக்கூடாது, இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தோடு அன்றைய இருந்த பாஜகவுடைய இந்திய நாட்டுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களும் 25 ஆண்டு காலம் கொடுத்தார். இப்ப நம்மளுக்கு தெரியணும். இப்ப கேட்டார்ல, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்கன்னு? 2026 அந்த ஆண்டு காலம் முடிவடைகிறது. டீலிமிட்டேஷன் கமிட்டி என்பது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ப்ரோவோக்ட். சரியாக தன்னெழுச்சியாக 2026 ஆளுகின்ற இந்த மத்திய அரசு என்பது கொண்டு வர வேண்டும். அதன் கீழாக தான் இந்த தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அவர்கள் பதிலளித்தார். இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, தொகுதி சீராய்வுலாம் ஒண்ணும் நடக்காது, நாங்கெல்லாம் அதுக்கு பதில் அளிக்க தேவையில்லைன்னு சொல்லி புறந்தள்ளி இருப்பார்ல. ஏன் புறந்தளில்லை, மாறாக ஏன் பதில் அளிக்கிறார் என்றால் 2026 அதாவது கொடுத்த 25 காலம் முடிவு, ஆமா 25 காலம் முடிவடையும். தானாகன்றதை விட 25 காலம் முடிவடைந்த பின்னாடி அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் போர்டு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப தானாக தொகுதியுடைய மறுசீராய்வை செய்ய வேண்டும். அப்ப செய்யும் போது இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாக உணர்த்த வேண்டும். கருவூல விகிதாச்சாரம், டோட்டல் ஃபெர்டாலிட்டி ரேட், TFR, இது 1981 போது தமிழகத்துக்கு 3.4% இருந்தது.
அப்ப குடும்ப கட்டுப்பாட்டை கொண்டு வந்து மத்திய அரசு, எங்களுடைய காங்கிரஸ் அரசு அந்த நேரத்தில் கொண்டு வந்ததற்காக அதுக்கு உறுதி செஞ்சோம். என்ன செஞ்சோம்? எக்காரணத்தை கொண்டு பிரதிநிதித்த, ஏன்னா ஒரு பக்கம் குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் நம்மள தொகுதியை கம்மி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த வாக்குறுதியை அதை சட்டமாக்கியது எங்களுடைய முன்னாள் இந்திய நாட்டுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். அதற்கு பின்னாடி அதே சட்டத்தை காப்பாற்றியவர் வாஜ்பாய் அவர்கள். ஆனால் என்ன காரணத்தினால பாஜக இதில் முரண்படுகிறது என்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய கருவூல விகிதம் என்பது 3%. அன்றைக்கு 5.8% 1980, இன்றைக்கு 3%. இதே தமிழகத்துல சரியாக குடும்ப கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு இன்றைக்கு 1.8% தமிழக மக்கள் பண்பாடு மிக்க மக்களாக, தமிழக மக்கள் இந்திய நாட்டுடைய நலன் கருதிய மக்களாக இருந்ததற்கு இவர்கள் பாஜக கட்சியும் சரி மத்திய அரசும் சரி தொகுதி சீராய்வின் பேர்ல நம்மளுக்கு தொகுதி பங்கீடை குறைத்து நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை கம்மிப்படுத்தி தொகுதி பங்கீடு மூலியமாக தமிழகத்தை வஞ்சிக்க பார்க்கிறது இந்த பாஜக அரசு. அதற்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம். புரிஞ்சுங்களா? டீலிமிட்டேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க எதுக்காக உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க சொல்றீங்களா, உள்துறை அமைச்சர் சொல்றாரு நாங்க இங்க குறைக்க மாட்டோம் அப்படின்னா நீங்க எங்க கூட்ட போறீங்க? அப்ப உத்தரப்பிரதேசல கூட்டுவீங்களா? காரணம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்துதான் இந்த இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் தேர்வாகி வந்திருக்கிறார், தேர்தல் களம் கண்டு வந்திருக்கிறார். அப்போ நீங்க பார்லிமெண்ட் கட்டும் போதே 800 சீட்டு கட்டினீங்களே, ஏன் கட்டினீங்க? கேக்குறாருல, இவர் கேட்டார்ல, தூத்துக்குடி செல்வம் அண்ணன் கேட்டாங்க. அப்ப உங்களுக்கு யார் சொன்னா 800 சீட்டு எதுக்காக கட்டினீங்க? காரணம் டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2026 வரப்போகுதுன்றது தெரிந்து கொண்டுதான் இந்திய புதிய நாடாளுமன்றம் கட்டும் போது 800 சீட்டை கட்டி 800 இடத்தை வைத்துக் கொண்டு அதை கட்டுனாங்க. நாங்க கேக்குறது எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கட்டுப்படுத்தாதீங்க, குறைச்சிடாதீங்க. நாங்க குடும்ப கட்டுப்பாட்டுல சரியாக இருந்தவர்கள், அந்த ஒரு காரணத்திற்காக எங்களை வந்திச்சு விடாதீங்க தான் கேக்குறோம். நீங்க டங்ஸ்டன்ல இருந்து நீட்ல இருந்து பல சம்பவங்கள் தொடர்ந்து மும்மொழி கொள்கையில இருந்து எல்லா இடத்திலையும் நீங்க தொடர்ந்து தமிழகத்தை இப்ராஹிம் சார், ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அப்படிங்கிறது அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை வந்து கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இந்த கூட்டம் தீர்மானிக்கிறதுன்ட்டு. சார், அது ஸ்டேட் சார்ந்து இருக்குமா இல்ல தென்னக மாநிலங்களை எல்லாம் இணைத்து பண்றாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய முயற்சி, இது சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, கண்டிப்பாக. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. என்னன்னா, நீங்க இங்க மாநில கட்சிகள் சார், நீங்க பிஜேபி இங்க தமிழ்நாட்டோட அரசியல் எப்படின்னா சார், அதிமுக கூட்டணி திமுக கூட்டணின்னு தான் சார் இருந்தது நிலைமை. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் சார், அது பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு முக்கியமான கட்சிகள் எல்லாம் வரல. நீங்க அதாவது முக்கியமான கட்சிகள் பட்டியல் இல்ல சார், அது முக்கியமான கட்சின்னு வேணாம் சார், நீங்க அது ஒரு மாநில கட்சினை கூட எடுத்துக்கங்க. நீங்க இப்ப புதிய நீதி கட்சி ரெட்டலை சின்னத்துல நின்னு இருக்குது, நீங்க புதிய தமிழகம் இருக்குது, நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது. இவர்கள் எல்லாம் வராமல் போனதை போல நீங்க வந்து இந்த ஸ்டேட்ல இதுதான் நிலைமை அப்படின்னா, இப்ப கர்நாடகாவுல வேற நிலைமை, அவங்க அங்க ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தெலுங்கானாவில் அங்க சந்திரசேகர் ராவுனுடைய கவர்மெண்ட் காலியா இருக்குது, அங்க காங்கிரஸ் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆந்திராவில் அவர்களுடைய கூட்டணி கட்சி அங்க பவர்ஃபுல்லா இருக்கு. இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து விட முடியும் அப்படிங்கிறது இது ரொம்ப சாதாரணமான விஷயமான்னு கேட்கிறேன். இல்ல, இதுல அதான் சொல்றேன், தென் மாநிலங்கள் எங்கேயுமே வந்து நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இத ஒவ்வொரு மக்கள் அடிப்படையில இது எல்லா மாநிலங்களுக்குமான பிரச்சனை. இது நேரடியாக மத்திய அரசு நேரடியாக தலையிட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்குரிய டீலிமிட்டேஷன் அந்த தொகுதி சீரமைப்பு வேலையை செய்யும் போது அதிகப்படியான இடம் கிடைக்கிற மாநிலங்கள் எல்லாமே நார்தன் ஸ்டேட்டா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 40% இருந்து 46% அது தென்மாநில அதாவது வட மாநிலங்கள் இருக்குது. அதே நேரத்தில் தென் மாநிலங்கள்ல 24 இருந்து 19% மாற இருக்கிறது. அப்போ எந்த மாநிலங்கள் எல்லாம் இதனால் பின்னடைவு அடைய போகிறதோ அந்த மாநில தலைவர்களும் சரி அந்த மாநில கட்சிகளும் சரி இணைந்து போராட தொடங்கும். இதற்கு முன்னெடுப்பாக சித்தராமையா அவர்கள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய வாக்கெடுப்புக்கு தகுந்தாற் போல இதற்கான முன்னெடுப்பை ஆதரவு தந்திருக்கிறார். இது கூட்டணின்றதை நீங்க தார்ந்து பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இதனால் பாதிக்கப்பட போகிறது, அதற்கு ஆதரவு தருகிறது. அடுத்து கேரளா தர இருக்கிறாங்க. கேரளா முன்னாடி அறிவிச்சாங்க இந்த டீலிமிட்டேஷன்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்ப எந்த மாநிலங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பின்னடைவு இருக்குதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் கண்டிப்பாக இதற்கான குரலை எழுப்பும். இதை தாண்டி இதுல இன்னொரு சர்ச்சை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல மொத்த
இந்தியாவின் மக்கள் தொகையில வெறும் 5.96% தான் தமிழகத்துடைய மக்களுடைய தொகை. அதே நேரத்தில் இந்தியாவுடைய மொத்த ஜிடிபில 9% தன்னுடைய வரியை செலுத்துகிற மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட மாநிலத்துக்கு இது போன்ற இருக்கிற பிற தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஏன் அச்சுறுத்தல் விதமாக நீங்கள் தொகுதி சீரமைப்பு ஆணையத்தின் வழியாக குறைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பும் போது அங்க ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த மதவாத அரசியல் எல்லாம் வட மாநிலங்களில் எடுபடுகிறது, தென் மாநிலங்களில் எடுபடுவதில்லை. அதன் காரணமாகத்தான் நீங்கள் தொடர்ந்து இப்ப நீங்க குடும்ப கட்டுப்பாடோடைய விஷயத்துல அந்த சட்டத்தை சரியாக பயன்படுத்திய முதல் 4 மாநிலங்கள்ல தமிழ்நாடு இருக்கு. அப்ப அதை சரிவர செய்ததற்கு காரணமாக நீங்க தொகுதி மறுசீராய்வுல எங்களை கம்மி பண்ணுவீங்கன்னா சட்டத்தை சரியா ஃபாலோ பண்ணதுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனையா? ஓகே ஓகே. இந்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும் கேள்வி எழுப்பல, இது போன்ற தென் மாநிலங்கள் எல்லாம் கேள்வி எழுப்போம். ஆந்திர பிரதேசம் இதே கேள்விதான் எழுப்போம், தெலுங்கானாவும் இதே கேள்விதான் எழுப்ப போகிறது. ஏன்னா அங்கங்க மாநில கட்சி பிரச்சனை இல்ல சார், இடஒதுக்கீடு வரைக்கும் பிரச்சனையாக போகுது. மக்களுக்கான இடஒதுக்கீடு வரைக்கும் இருக்கு. கண்டிப்பாக இது எதிர்குறலை அண்டை மாநிலங்கள் அனைத்தும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு ஆதரவு தருவார்கள், தந்தை தீர வேண்டும். வேற வழி கிடையாதுல இருக்கிற மாநிலங்களுக்கு.